சப்ஸ்கிரைபர்ஸோட கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த வீடியோ சீரிஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நேர் கேட்டிருக்காரு, டெய்லி மார்னிங் எழுந்து வாய் கொப்பளிக்கும் போது டூத்தில் இருக்கிற கேப்லேருந்து பிளட் வருது, ஆல்மோஸ்ட் ஒரு மாசமா வருது டாக்டர், இது நார்மலாக என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ப்ளீடிங் ஆகுது, ஒரு மாசமா வருது அப்படின்னா இது நீங்கள் வீடியோவில் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டு கேட்காதீங்க, உங்கள் டாக்டர் உடனே போய் பாருங்க. இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். எனிதிங் ஒரு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக டாக்டர் போய் பார்த்துட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நம்ம இப்போ பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனல் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்பந்தமாக செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து ப்ளீடிங்க்கு காஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக லோக்கல் ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். லோக்கல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஈரில் ஒரு வீக்கம் இருக்கும். ஈர் க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது, ஈரில் வீக்கம் இருக்கும்போது, ப்ரஷ் பண்ணும்போது, ஆர் சாப்பாடு எதாவது அதில் படும்போது, ஆர் அந்த சக் பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த ஈரில் ப்ரெஷர் இருக்கும்போது அந்த ப்ரெஷர் ஸ்பாட்லேருந்து ரத்தம் கசியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது டிப்பிக்கலாக வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது ரத்தம் நிறையா வரா மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து ஒரு ட்ராப்போ 2 ட்ராப்போ தான் இருக்கும். உடனே ஸ்டாப் ஆகிடும், ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. பட் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ப்ளீடிங் வந்து உடனே ஸ்டாப் ஆனாலும் இந்த ப்ளீடிங் வருது நார்மல் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஈரில் இருக்கிற வீக்கம் நார்மல் கிடையாது. நார்மலாக ப்ரஷ் பண்ணும்போதோ ஒரு வாய்க்கு புளிச்சு துப்பும் போதோ பல்லுக்கு இடைவேளையிலேருந்து ப்ளீடிங் வருது நார்மல் கிடையாது. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைனாலும் இட்ஸ் நாட் நார்மல்னால நம்ம டாக்டரை போய் பார்த்து கிளினிக்கலாக ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ப்ளஸ் எக்ஸ்ரே ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் எக்ஸ்ரே எடுத்துட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் வந்து கிளீனிங்காக இருக்கலாம், லேசர் கியூரட்டாஜாக இருக்கலாம், கம் தெரப்பியாக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த ஈரில் இருக்கிற வீக்கம் குறைஞ்சது, ஈரில் வீக்கம் குறைஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம் செட்டில் ஆகிடும். இது ஒன். இன்னொன்று வந்து ஜென்ரல் ஹெல்த். ஜென்ரல் ஹெல்த் வந்து டிப்பிக்கலாக வந்து இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமன். சில குரூப் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது வாயில் ஒரு புண்ணு வரும், சின்னதாக ஒரு கட்டி மாதிரி வந்து அது உடஞ்சு அதுலேருந்து ரத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சின்னதாக வாயில் ஸ்பாட்ஸ் வரும், பெட்டிக்கல் ஸ்பாட்ஸ்னு பேர். இந்த மாதிரி ஸ்பாட்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு வைரல், அதாவது உங்களுக்கு ஒரு ஃபீவரோ ஒரு கோல்டு, காமன் கோல்டு வந்திருக்கு, ஃபீவரில் ஒரு ஹெட்ஏக் இருந்திருக்கு, கோல்டு இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இது மாதிரி ப்ளீடிங் வந்திருக்கு அப்படின்னா உங்கள் டாக்டரை போய் பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பிளட் டெஸ்ட், ஒரு சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுப்போம். அதில் வந்து எல்லா ஹீமோகுளோபின் எவ்வளோ WBC, பிளேட்லெட் கவுண்ட் எல்லாமே செக் பண்ணுவோம். செக் பண்ணி நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா இது மாடிஃபை ஆகும்போது வாயில் ப்ளீடிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக வந்து ஒரு எனி லாங் டேர்ம் ஒரு ப்ளீடிங் இருக்குங்கும்போது அவசியம் வந்து அது வைட்டமின் சி டெஃபிஷியன்சியோட அறிகுறியாக இருக்கலாம், ஆர் ஏதாவது ஒரு பிளட் டிஸார்டரோட அறிகுறியாக இருக்கலாம். ஸோ லாங் டேர்ம் ப்ளீடிங், ஸோ ஜென்ரல் ஹெல்த் சம்மந்தமாக ப்ளீடிங் இருக்கும்போது உடனே உங்கள் டாக்டரை போய் பார்த்து அதுக்கு உண்டான என்ன பிளட் டெஸ்ட் எடுக்கிறதோ எடுத்து எக்ஸ்ரே எடுத்துட்டு அதுக்கு உண்டான தக்க ட்ரீட்மெண்ட் வந்து சீக்கிரமாக எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாயில் மட்டும் இல்லாமல் ஹெல்த்தில் ரத்த சம்பந்தமாகவோ ஆர் ஜென்ரல் ஹெல்த் சம்பந்தமாகவோ வேறு ஏதாவது உள்ளுக்குள்ள ஒரு ப்ராப்ளத்துக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் வந்து வாயில் வரலாம். ஸோ ஃபஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் வாயில் வரும்போது நேரம் வந்து ஜாஸ்தியாக்காமல் உடனே போய் டாக்டரை போய் பார்த்து அதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன் என்ன உண்டோ எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூ.